ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்ஸோஸ். இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தேன், ஆமாங்க அதே வீடியோ தான். ஸோ யோயோ வாட்ஸ்அப்போட மொத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சிமிலர் டு வாட்ஸ்அப் மாதிரி தாங்க. HSL பார்க்க வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும், பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் தீம் மாற்றிக்கலாம், ஏகப்பட்ட தீம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட் ஸ்டைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டைல்ஸும் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹோம் பேஜில் உங்களோட ஃபோட்டோ வைக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோ வந்து 1 இயர் பேக் போட்டுருந்தோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான சப்போர்ட்டுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்னால தான் அது 2.5 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் எல்லாம் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நடுவில் வச்சுட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது, எனக்கு எரர் வருது ப்ரோ, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகலனா செகண்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு லிங்க்குள்ளே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பை ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 MB தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லோகோலாம் பார்த்தீங்கன்னா HSL வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ நீ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது நார்மலாக ரெட்மி ஃபோனில் ஸ்கேன் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன். ஸோ ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட 2 வாட்ஸ்அப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 2 வாட்ஸ்அப்பை அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண யோயோ வாட்ஸ்அப்பும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 2 நம்பர் இருந்தால் வச்சுக்கோங்களேன். பர்சனல் நம்பருக்கு நார்மல் வாட்ஸ்அப்பும், இன்னொரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோயோ வாட்ஸ்அப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இதோட பெஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் 2 வாட்ஸ்அப்பை அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் அஃபிஷியலான வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை தொட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் பண்ண தெரியாமல் தப்பாக பண்ணிட்டாலும் ஏதாச்சும் பண்ணால் கூட உங்களுக்கு எல்லா டேட்டாவும் பேக்கப்பில் பத்திரமா உங்கள் மெயில் ஐடியில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுற மூலமாக உங்களால் திருப்பி ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோயோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை பேக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த யோயோ வாட்ஸ்அப்லேயும் அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா உங்களால் அதை கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேயும் வந்துடும். ஸோ நீங்கள் புது வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இது பேக்கப் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களால் ஃபஸ்ட்லேருந்து நியூ வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ மறக்காமல் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் யோயோ வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 128 MB தான் வருது. ஸோ நீங்கள் ஈஸியாக கவலைப்படாமல் ஈஸியாக நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக உங்களுக்கு திருப்பி நான் பேக்கப் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். ஸோ நான் பேக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் பேக்கப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்கள் யோயோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நம்பர் போட்டு எப்படி நீங்கள் OTP வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுவீங்களோ நார்மல் வாட்ஸ்அப்பில் அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் அந்த அக்ரி அண்ட் கண்டிஷன் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து OTP கேட்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் நேம் கேட்கும். பண்ணிங்க நார்மலான வாட்ஸ்அப் எப்படி பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரைவசிக்காக உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரை மட்டும் உங்களுக்கு ஹைட் பண்ணிட்டேன். ஸோ என் நம்பர் எதுவும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுச்சு. நான் உங்களுக்கு பேக்கப் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. நான் பேக்கப் பண்ணி வச்சுருந்தாங்க 3.1 GB நான் பேக்கப் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால இங்கே வந்து ரீஸ்டோர்னு காட்டுது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க எல்லா மெசேஜுமே இந்த ஆப்லேயே வந்துடும். அதாவது இந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே. ஸோ நீங்கள் வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் நியூ வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண போகிறேன், புதுசாக யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லா மெசேஜும் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துடும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஸ்வல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டோர் கொடுத்ததுனால ஸ்கிப் பண்ணதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே காட்டுது. ஸோ நான் தமிழ் டெக்ஸோஸ் நம்ம சேனல் பேரே போட்டுக்கிறேன். ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோயோ வாட்ஸ்அப் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக வந்துருச்சு. ஸோ
ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆயிரம் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்ட முடியும்னு சொல்லிட்டு ஸோ நான் ஆயிரம் டைப் பண்ணி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் எப்படி நம்ம ஃபோட்டோ வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1லேயே இதே தான் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ட்ரிக்குக்காகவே நீங்கள் மில்லியன் கணக்கில் வியூஸ் கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் வியூஸ் கிட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோலேயும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா FM மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் லேட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து கலர் ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்லேயே, அதை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் கேலரியா எங்கே இருக்குன்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரைவசிக்காக நான் அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபோட்டோ ஹீரோயின் ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்டில் இருக்க நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் சேஞ்ச் பண்ண போகணும் கலரை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேக் போய்க்கோங்க. பேக் போய் செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது ஆப்ஷன் போங்க, ரோல்ஸ் போங்க. ரோல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டோட கலர் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் வைக்கணும்னு கேட்கும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போது நம்மளோட காண்டாக்டில் இருக்க எல்லா நேமும் தெரியுது, அதே நேரத்தில் நம்ம பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோஸும் பக்காவாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வைக்கணுமே சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ லுக் இருக்காமல் இருக்கலாம் மேபி. ஸோ நீங்கள் வந்து அதுக்குன்னு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃபோட்டோ வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அர்ஜென்ட்னால நெட்லேருந்து எடுத்து ஃபோட்டோ போட்டிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது, ஒரு லென்த்து இஷ்யூஸ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ போடும்போது ரொம்பவே சூப்பராகவே. இப்போவே அடுத்த ஃபீச்சரை பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஃப்ளைட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளைட் மோட் மாதிரி. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் மோட் ஆன் பண்ண மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த மெசேஜும் வராது, அதே நேரத்தில் நீங்கள் ஆன்லைனில் போய் எதுவுமே காட்டாது. ஸோ நீங்கள் ஃப்ளைட் மோட் நார்மலாக போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப்லேருந்து நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் குரூப்லேருந்து. ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கன்னா ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எவ்வளோ நேரம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் மோடு கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க பட்டன் அமுக்குனிங்கன்னா நைட் மோட் வந்துடும். திருப்பி அதே அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோடுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெசேஜ் டு நம்பர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக போய்ட்டு நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சர்ச் பண்ணி எடுத்து மெசேஜ் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக இதிலே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான் நிறையாவே இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஏற்ற தேவையில்லை, நம்பரே சேவ் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த காண்டாக்டை டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வேஸ்ட்டாக காண்டாக்ட் இதுலேயும் சேவ் பண்ண அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் யோயோ வாட்ஸ்அப் இன்னமும் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் சும்மா சாம்பிள் மாதிரி தான். ஸோ மெயின் பிக்சர் பார்க்கலாம். ஸோ திருப்பி 3 பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே FM மோடுன்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் லாஸ்ட் ஸ்க்ரீன் போட்டுருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்துட்டு போனீங்கன்னு அது காட்டவே காட்டாது. ஸோ பிளாங்காக தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஃபார்வர்ட் மெசேஜ், யாராவது ஃபார்வர்ட் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரை உங்களுக்கு கால் பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்ரி ஒன் கொடுத்தா யார் வேணால் கால் பண்ணலாம். காண்டாக்ட் ஒன்லி கொடுத்தா காண்டாக்ட் மட்டும் கால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடு வியூ ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாராச்சும் ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்கன்னு காட்டவே காட்டாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்ஸ். முக்கியமாக லவர்ஸுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ எக்ஸெல்லாம் வச்சுருப்பீங்களா அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிலேட் ஸ்டேட்டஸ்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ யாராச்சும் ஸ்டேட்டஸ் சப்போஸ் வச்சுட்டு திருப்பி டேட் பண்ணிட்டாங்கனாலும் உங்களுக்கு காட்டும். ஸோ இவங்க டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை நீங்களே பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ் மாற்றுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்கும். ஸோ கலராக டிசைனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்ஸ்டால் கொடுத்த உடனே ஒரே செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யோயோ வாட்ஸ்அப்பார்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு லுக்கு சூப்பரான லுக் இருக்குது பாருங்களேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எப்படா பண்ணேன் எப்படா எனக்கு சொல்லித்தரான்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கலர் மாற்றுறது, யூனிவர்சல் கலர், அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபாண்ட் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக ஒரு மொக்க இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏகப்பட்ட இது கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வேணுமோ நீங்கள் பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஓகே பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்க்க வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் சப்போஸ் ஒன்று வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அதை வச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபாண்ட் எப்படி இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்களே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு எந்த கான்டாக்டில் நீங்கள் போய் எல்லாமே பண்ணணுமோ அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ், ப்ரைவசி அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி காண்டாக்ட் நேம்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேமே காட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமே காட்டாது. இப்போ யாராச்சும் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்துலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது யார்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு காட்டாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காண்டாக்ட்டுக்கு பாஸ்வேர்ட் போடணுமோ அதுக்கு மட்டும் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காண்டாக்ட் தேவையோ அந்த காண்டாக்ட்டுக்கு பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனும் சூப்பரான ஆப்ஷனு. ஸோ ஏகப்பட்ட பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நோ கால்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பப்ஜி பிளேயர்ஸ்க்கு தான். ஸோ பப்ஜி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ஜி விளையாண்டு இருக்கும்போது வேணுமே ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி தொல்லை பண்ணுவான். ஸோ கால் பண்ணும்போது ஸ்க்ரீன் அப்படியே பிளாங்க் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் எனிமி போட்டோன்னா காலியாயிரும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த காலும் வராது. ஸோ நீங்கள் எப்போ டிசேபிள் பண்ணிட்டீங்களோ அப்போ வரைக்கும் தான் உங்களுக்கு காலே வரும். ஸோ அது வரைக்கும் காலே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடு ப்ளூ ட்ரிக், ஐடு செகண்ட் ட்ரிக், ஐடு மைக்ரோஃபோன், ஐ டைப்பிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஐட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு காட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது எதுவுமே காட்டாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், பட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் மெசேஜை பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனும் சூப்பரான ஆப்ஷனு. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே தானே வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணால் எரர் வருது ப்ரோ அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது ஓல்டு வெர்ஷன். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நியூ வெர்ஷன் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓல்டு வெர்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே சப்போர்ட் இதுக்கும் கொடுப்பீங்க. ஸோ அதே சப்போர்ட் இந்த வீடியோக்கு கொடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் என்ன போடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காம கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வாட்ஸ்அப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.